இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு விடுவது. அரசு எச்சரிக்கை விடுறோம். அடுத்த ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் ஏத்திட்டு போடுவாங்க. வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசண்டா மாதிரி அதிகமா இல்ல. ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், இதெல்லாம் காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுக்கணும். மீட்டிங் வந்து முடிகிற மாதிரி தெரியல. மீட்டிங் அதான் பேசினே அந்த பக்கம் வராங்க, நீங்கள் வந்து நடுத்தெருவில் நுழைஞ்சி அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து நடுத்தெருவில் போனோம். அங்கேருந்து போதோன்னா அந்த ஒரு வழி தான், என்னால் ரிவர்ஸும் எடுக்க முடியல. அதனால் அந்த வழியில் போனேன். அந்த வழியில் போகும்போது மக்கள் வந்து வழி விட்டாங்க. அவர் சாருடைய வாகனக்கிட்ட போகும்போது வந்து பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. பேஷண்ட் ஆள் இருக்காங்களா, எல்லாமே ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டு என்னையும் சரி என் கூட வர இஎம்டி அவங்களே வந்து வண்டியில் உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஷர்ட்டை பிடிச்சி இஸ்கிறது, ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிஞ்சு எங்கே வந்துச்சுன்னு தெரில. ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிங்கிட்டாங்க. பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கடை ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கடை ஜிஹெச்சில் விட்டு கோட்டை வந்து குறையிட்டோம். கோட்டை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட் ஏற்றிட்டு நீங்கள் அடுக்குமாரிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க சார்.